ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பட்டாணி பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ வந்து நான்வெஜ் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிளில் இந்த பட்டாணி பிரியாணி வந்து நம்ம பண்ணுறோம். இதுக்கு வந்து வெஜிடபிளாக நம்ம பட்டாணி மட்டும் தாங்க யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த வெஜிடபிளுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பட்டாணியில் தான் பண்ணுறேன். நீங்கள் அப்படி இல்லைனா கடையில் வாங்குகிற பட்டாணி வாங்கி ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து அதில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ எதுனாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பீஸ் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி காரம் கொஞ்சம் கம்மியாகவே தான் செய்கிறேன். ஒரு பாதி தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இதை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 3 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி விட்ட பின்னாடி இதில் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுங்களாங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி ஒரு பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த புதினா இலையும் கொத்தமல்லி தழை ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பின்னாடி அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர்ற அந்த டைமில் நம்ம அடுத்து மசாலா சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்த பின்னாடி அடுத்து இதில் அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த அரிசி இதில் சேர்த்தாச்சுங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அரிசி பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும். ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா இந்த எண்ணெய் கூடவே இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2.25 டம்ளர் பார்த்திங்கன்னா அரிசி தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குதானே. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி கடைசியில் தாங்க நம்ம இந்த பட்டாணி வந்து சேர்க்கணும். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பட்டாணி தாங்க எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடையில் வாங்குகிற பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம இந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நான் இந்த பட்டாணியை சேர்த்துக்கிறேன். பட்டாணியை சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாங்க. விசில் போட்டு ஒரு 2 விசில் வந்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்த பின்னாடி இங்கே பாருங்கள், பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ரெடியாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட உடையாமல் குழஞ்சி போகாமல் பார்த்திங்கன்னா கரெக்டாக சூப்பராக வந்திருக்குதுங்க.
பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்மளோட பட்டாணி பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, எதுவுமே பண்ணலங்க. சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க இது. குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பட்டாணி டேஸ்ட்டுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுப்பாங்க. சத்தாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் சாப்பாடு அரிசி, ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.